Hi friends, happy morning. Welcome to all channel friends. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஸ்பூன்ட்டு 2 ஸ்பூன் இந்த கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பச்சை கடலை, ஸோ நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ஈவன் நான் வறுத்த கடலையாக இருந்தாலும் நீங்கள் இதை எப்படி ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வறுத்தடிச்சு நான் இப்போ எடுத்துடுறேன். இப்போ நான் அதே ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அதே ஸ்பூன் அளவில் நான் எடுக்கிறேன். இந்த பருப்பையும் நம்ம அப்படியே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்தது பாருங்கள், நான் அதே ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனு நான் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அது இதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம இதை வதக்கிடலாம். நிறைய எண்ணெய் வேண்டாம், லைட்டாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பூண்டு வதங்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நல்லா வதங்கினா நம்ம இதை எடுத்துடலாம். கொஞ்சம் அது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனது நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக தான் விட்ருக்கேன், பட்டம் படாமல் விட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த தவாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்ருக்கேன். இப்போ நான் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாவக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் போட்டுடுறோம். போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிடலாம். அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த பாவக்காவை விதை நீக்கின பாவக்காவை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாவக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு புளியை போட்டு வறுத்துடுவோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை போட்டு அத்தையும் இதோட வதக்கி எடுத்துக்கலாம். இது பொடியாட்டம் இடித்து வச்சுக்கிடுறோம். இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோசைக்கு இட்லிக்கு பின்ன சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அந்த பொடி அரைச்சிடுச்சு. நிலக்கடலை பூண்டு அந்த கடலைப்பருப்பும் எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இப்போது இதுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். காரம் கொஞ்சம் தூக்குதலாக இருந்தாக்கா இதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுறேன். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த பாவக்காய் பூண்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொடி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். என்னக்கா நம்மளுக்கு இந்த சாதத்துலலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாவக்காய் பொடி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை தோசை இட்லிக்கு வச்சுன்னு சாப்பிட்லாம். பின்ன சாதத்தோடு சாப்பிட்லாம். தோசை இட்லிக்குனாக்கா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றின்னு, சாதம்னாக்கா கொஞ்சம் நெய் போட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா சுவையும் இருக்கும். இதில் தித்திப்பு இருக்குது, கசப்பு இருக்குது, உப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதை செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய பொடி நான் சாதத்தோடு வைக்கிறேன். இது இதோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பாவக்காய் பொடி இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கு மேலே 1 ஸ்பூனு கொஞ்சம் நெய், சாதம் சூடாக இருக்கும்போது இதுவும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்.
இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அடிக்கடி நீங்கள் இதை செய்யணும்னுட்டு ஆசைப்படுவீங்க. இதோட ஒரு அப்பளம் கொடுத்துடலாம். நம்மளுடைய பாவக்காய் பொடி சாதம் வித் பப்படம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இதை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.